Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகளுக்கு ஜவ்வரிசி கஞ்சி ரொம்பவே ஹெல்த்தியா எப்படி செஞ்சு கொடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். கஞ்சி பாயாசம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜவ்வரிசில புரோட்டீன் அதிகமா நிறைஞ்சிருக்குங்க. சோ குழந்தைகளோட எலும்போட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லது. ஜவ்வரிசி கஞ்சி நீங்க 6 மாசத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். 6 மாச குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்கன்னா ஜவ்வரிசி லைட்டா வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி கஞ்சா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஜவ்வரிசியை முழுசா இந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனா ஒரு 10 months ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுல் எடுத்து 2 to 3 ஸ்பூன் வரை ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை இதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். காலையில் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். குழந்தைகளுக்கு இந்த பாயாசம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நைட்டே ஜவ்வரிசியும் பேரிச்சம்பழத்தையும் இப்படி ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் பெரிய பேரிச்சம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது. ஸோ பெருசோ சின்னதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் ஊறினதுக்கப்புறம் அதோட சத்துக்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும் தண்ணியில். ஸோ ஜல்லடையில் வடிகட்டி அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தொலியோடையே நீங்கள் குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா குழந்தைக்கு அந்த தொலி தொண்டையில் மாட்டிக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும் தொண்டையில். குழந்தைக்கு முழுங்க முடியாமல் ஓங்கரிச்சு வாமிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணீர் நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி தண்ணியோடு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் அதிகமாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சா போதும். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு கிளறிட்டே இருங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம டேட் சிரப்பை சேர்த்துடலாம். டேட் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஜவ்வரிசியில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளோட எலும்போட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாரத்தில் 2 to 3 முறையாவது இந்த பாயாசத்தை செஞ்சு கொடுங்க குழந்தைக்கு. குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஜவ்வரிசியும் டேட் சிரப்பும் நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா சேர்ந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 50 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 6 மாதம் மேலே உள்ள குழந்தைக்கு ஃபார்முலா மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தையாக இருந்தாங்கன்னா கவ் மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்க போகிறோம். 6 மாத குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஓட்ஸ் நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைக்கு நீங்கள் இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஓட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஓட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அடிக்கடி இந்த பாயாசத்தை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கும்போது உடல் சூட்டை இது தணிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம்மர் நேரத்தில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைகளோட உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை சேருங்க. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளோட உடல் எடையை அதிகரித்து எலும்போட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கும் பசியை அதிகமாக தூண்டுறதுக்கும் இந்த பாயாசம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.